PGTRB 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து நடத்திட்டு வரோம். இது 3வது டெஸ்ட். டாபிக் RTE ஆக்ட் 2009. இந்த டெஸ்ட்டுக்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான PDF மெட்டீரியலும் கொடுக்கப்படும். அதாவது PGTRBயை பொறுத்தளவுக்கு வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கக்கூடிய பகுதியாக எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும். அந்த வகையில் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். RTE சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 2010. RTE சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 2009. RTE சட்டத்தின்படி எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும்? 6-14. RTE சட்டம் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின் கீழ் கொண்டு வரப்பட்டது? ஆர்டிகல் 21A. RTE சட்டத்தில் மொத்தம் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 38. RTE சட்டத்தின்படி பள்ளி மேலாண்மை குழுவில், அதாவது SMC, எத்தனை சதவிகிதம் பெற்றோர்கள் இருக்க வேண்டும்? 75%. SMCயில் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 25%. ஒரு கல்வியாண்டில் தொடக்க பள்ளியில் குறைந்தபட்சம் எத்தனை நாட்கள் பணி நாட்கள் இருக்க வேண்டும்? 200. 9. தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு கட்டாயம்? 25%. 10. RTE சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு தண்டனை வழங்குவது எந்த பிரிவின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது? செக்ஷன் 17. 11. குழந்தைகளை தேர்வில் தேர்ச்சி பெறாமல் நிறுத்தி வைப்பதை தடை செய்யும் பிரிவு எது? செக்ஷன் 16. 12. RTE சட்டத்தின்படி தொடக்க கல்வி என்பது எந்த வகுப்புகளை குறிக்கும்? கிளாஸ் 1 to 8. 13. RTE சட்டத்தின் நோக்கம் என்ன? All of the above. 14. RTE சட்டம் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் விளைவாக உருவானது? 86th. 15. RTE சட்டப்படி பள்ளி மேலாண்மை குழுவின் SMC தலைவர் யார்? பேரண்ட். 16. RTE சட்டம் கையெழுத்தான தேதி எது? August 26, 2009. 17. RTE சட்டத்தின் பிரிவு 3 எதை குறிக்கிறது? Right to compulsory education. Every child has the right to free and compulsory education. 18. SMCயின் செயல்பாடுகளை கண்காணிப்பது யார்? Local body. 19. RTE சட்டம் எதை வலியுறுத்துகிறது? Activity based learning. 20. RTE சட்டத்தின் பிரிவு 29 எதனை வலியுறுத்துகிறது? Curriculum and evaluation. குழந்தைகளுக்கு தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்படுவதை RTE சட்டம் எத்தனையாவது பிரிவில் குறிப்பிடுகிறது? செக்ஷன் 29. 22. RTE சட்டத்தில் பின்தங்கிய வகுப்பினர், டிஸ்அட்வான்டேஜ்ட் குரூப் என்பது எதை குறிக்கிறது? Both A and B. 23. RTE சட்டத்தின் கீழ் மாநில அளவில் கல்வி உரிமையை கண்காணிக்க அமைக்கப்பட்ட அமைப்பு எது? SCPCR. 24. ஒரு கல்வியாண்டில் உயர் தொடக்க பள்ளியில் அப்பர் பிரைமரி குறைந்தபட்ச பணி நாட்கள் எவ்வளவு? 220. 25. RTE சட்டத்தின்படி தொடக்க பள்ளியில் வாரத்திற்கு எத்தனை மணி நேரம் கற்பித்தல் இருக்க வேண்டும்? 45. 26. RTE சட்டப்படி ஒரு பள்ளி அங்கீகாரத்தை பெறவில்லை என்றால் அபராதம் எவ்வளவு? ₹1 lakh. 27. குழந்தைகள் தங்கள் அடிப்படை உரிமையான கல்வியை பெற தவறிய போது எங்கு முறையிடலாம்? All of the above. 28. RTE சட்டப்படி பள்ளி மேலாண்மை குழுவின் கூட்டங்கள் எவ்வளவு காலத்திற்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டும்? Once a month. 29.
குழந்தையின் அறிவுசார் வளர்ச்சியை RTE எதன் மூலம் அளவிட வேண்டும் என்கிறது? கண்டினியூவஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் இவாலுவேஷன். 30. RTE சட்டத்தின் பிரிவு 12 கீழ் நலிவடைந்த பிரிவினருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு தனியார் பள்ளிகளில் வழங்கப்படுகிறது? 25%. 31. RTE சட்டத்தின்படி பள்ளியில் எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவில் தொடக்க பள்ளி இருக்க வேண்டும்? 1 கிலோமீட்டர். 32. உயர் தொடக்க பள்ளி எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்க வேண்டும்? 3 கிலோமீட்டர். 33. RTE சட்டப்படி பள்ளியில் ஆசிரியர் இல்லாத காலியிடங்கள் எத்தனை சதவீதத்திற்கு மிகக்கூடாது? 10%. 34. குழந்தை பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தால் சேர்க்கை மறுக்கப்பட்டால் அதை சட்டம் எப்படி பார்க்கிறது? ராங். 35. RTE சட்டத்தின் கீழ் குழந்தைகளின் உடல் நலனை பாதுகாக்க யாரை பொறுப்பாக்குகிறது? ஆல் ஆஃப் தி அபவ். 36. கட்டாய கல்வி என்பதற்கு RTE தரும் விளக்கம் என்ன? போத் A and B. 37. RTE சட்டத்தில் சிறப்பு தேவை கொண்ட குழந்தைகள் CWSN கல்வி எங்கு வழங்கப்பட வேண்டும்? இன்டகிரேட்டட் எஜுகேஷன் என்வாயர்மெண்ட். 38. RTE சட்டத்தின் எந்த பிரிவு பள்ளி மேலாண்மை குழுவை SMC அமைப்பதை குறிப்பிடுகிறது? செக்ஷன் 21. பள்ளி மேலாண்மை குழுவில் SMC இடம்பெறாத நபர் யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். 40. RTE சட்டத்தின் எந்த பிரிவு ஆசிரியர்கள் தனியார் பயிற்சி டியூஷன் வகுப்புகள் எடுப்பதை தடை செய்கிறது? செக்ஷன் 28. அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் லெசன் 1.3 காலகணிதம். 41. கண்ணதாசனின் இயற்பெயர் யாது? முத்தையா. 42. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம்? சிவகங்கை. 43. கண்ணதாசன் பிறந்த ஊர்? சிறுகூடல்பட்டி. 44. கண்ணதாசன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு? 45. கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல்? கலங்காதிரு மனமே. 46. கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு மெய்யியலை உணர்த்தினார். 47. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல்? சேரமான் காதலி. 48. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர்? கண்ணதாசன். 49. கண்ணதாசன் அட்சய பாத்திரம் என்று எதை குறிப்பிடுகிறார்? தத்துவம். 50. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யார்? கண்ணதாசன்.